ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம். இதில் நான் 7 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். நாட்டு நெல்லிக்காய் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க. அது கிடைச்சா எடுத்துக்கோங்க. அடுத்தது இதோட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். என்னென்னா இஞ்சி. நான் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன். அப்புறம் இது கூடயே நம்ம இன்னொரு முக்கியமான பொருளும் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கறிவேப்பிலை. கறிவேப்பிலை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நெல்லிக்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். அதனால் அது துருவி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம இதை துருவி வச்சதை சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதோட நம்ம கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நைஸாக அரைப்பட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். அதனால் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைப்படணும். நைஸாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அடுத்தது இப்போ வெல்லம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம இதில் துருவுனது 1 கப்பு இருந்துச்சுல்ல, அதனால் இந்த அளவு 1 கப்பு 1 கப்பு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க வெல்லம். ஏன்னா இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம அரைச்சதை நம்ம அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாடை கொஞ்சம் போகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதனால் அதை சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னா அப்படி கரைச்சி வச்சா தான் இதில் உள்ள மண், கல் இருந்தாலும் இதில் நம்மளுக்கு வராது. அதனால் வெல்லம் சேர்க்கும்போது இந்த மாதிரி சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதை நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வெல்லம் ஊற்றி கலந்தோன்னே இது இப்படி தான் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா நம்ம கொஞ்சம் கலந்து அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடுங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு இதை பண்ணுங்க. அப்போ தான் இதனுடைய முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சிம்லேயே இருக்கட்டும். இதில் நான் தேன் சேர்க்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வெறும் இஞ்சியும் நெல்லிக்காயும் சேர்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் தேன் கலந்துருப்பேன். ஆனால் இந்த கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால நான் தேன் கலக்கலை. ஆனாலுமே இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதனுடைய பலன்களும் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். சரி, இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இது தாங்க பதம். பாருங்கள், ஒட்டாமல் வருது இல்லையா? அப்படி சுருண்டு வருது பாருங்கள். இதுதான் பதம். இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதை அப்படியே கூலாக விட்டுறலாம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில்வர் பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டாம். கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது சூடாக இருக்குது. அதனால் நான் இன்னும் இதை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதில் இன்னும் இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாவே இருக்கும். எதுவும் கெட்டு போகாது. ஆனால் கைப்படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. அதே மாதிரி பெரியவங்க எவ்வளோ எடுக்கலாம், சின்ன குழந்தைங்க எவ்வளோ எடுக்கலாம் அதையும் நான் சொல்லிடுறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நம்ம குழந்தைங்களுக்கு 2 வயசுலேருந்தே நம்ம கொடுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் நம்ம கொடுக்கலாம். அதேமாரி பெரியவங்க எடுத்துக்கும் போது 1 டீஸ்பூன் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இது தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல பசியை தூண்டும். இது செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். செரிமான பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த லேகியம் சாப்பிடுங்க. இதுக்கு நான் வச்ச பேர் நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாவே இருக்கும்.
சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம கம்பல் பண்ணி ஊட்டணும்னு அவசியமே இல்ல. தாராளமா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சிக்கும் இது நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இந்த மாரி இ பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது, அந்த இளநரை பிரச்சனை வந்து சரியாகும் உங்களுக்கு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு இந்த மாரி ஜுரம் வர்றது, சளி பிடிக்கிறது அந்த மாரி நெறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அ அது மாரிலாம் வராம தடுக்கணும்னா, இந்த மாரிலாம் நம்ம குடுத்துட்டு வரும்போது, அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருக்காது. இல்லன்னா மாசம் மாசம் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாரிலாம் நம்ம செஞ்சு குடுக்க குடுக்க, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதே மாரி இது பெரியவங்க எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவாவே இருக்கும். அம் எல்லாருமே இத எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு முக்கியமா குடுங்க. ஆக்சுவலா நான் வந்து இது குழந்தைங்களுக்காக தான், என்னோட குழந்தைக்காக அ நான் வந்து பண்ண ஆரம்பிச்சது தான் இது. ரொம்பவே நல்லாருக்கும். கண்டிப்பா இத குடுங்க. ஏன்னா வந்து இத நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும்போது நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட கண் கண் பார்வை நல்லா தெளிவா தெரியறது, அப்புறம் செரிமான பிரச்சனைகள் சரி செய்றது, அதே மாரி நல்லா பசிய தூண்டி குடுக்குறது, எல்லாமே இது பண்ணும். அப்படிங்கும்போது இந்த மாரி நம்ம பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா வளருவாங்க. நெல்லிக்காய் நம்ம கேட்கவே வேண்டாம். அதுல நெறைய சத்துக்கள் இருக்கு. ஆ அதே மாரி கருவேப்பிலையும் நெறைய சத்துக்கள் இருக்கு. இஞ்சியிலயும் நம்மளுக்கே தெரியும். அதுவும் நல்ல ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் நெறைய இருக்கு அதுலலாம். அப்போ இந்த மாரிலாம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம குடுக்கும்போது, இது வந்து ரொம்பவே பயனுள்ளது. கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா குடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருமே எடுத்துக்கோங்க. இது வந்து இளமையை தக்க வைக்கும். இந்த மாரி வேகியமா செஞ்சு சாப்பிடும்போது நம்ம இளமையாவும் இருக்கலாம். கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.